வெல்கம் டு கிரேட் கோச்சிங் சென்டர். டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்க போறோம். சைக்காலஜில என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா காலண்டர் சம், அதாவது நாட்கள் சம் பார்க்க போறோம். ஓகேவா? அதுல கிட்டத்தட்ட ஒரு 7 டைப் இருக்கு. நான் அதவே பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு ஒரு ஏழு வீடியோ போடுறேன். நீங்க அதை நல்லா பாத்தீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சம் வித்தியாசமா தான் இருக்கும். நீங்க போடுற மெத்தடை தாண்டி இது வேற டைப்பா தான் போடுவோம். 7 டைப்புமே சரி, 7 டைப்புமே வித்தியாசமா இருக்கும். சின்ன சின்ன ஷார்ட்கட் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலண்டர் சம்ம எப்படி கேட்டாலும் நீங்க தூக்கிடலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப்ல என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னு பாருங்க. 2025 இப்ப நடக்கிற வருஷம் என்ன? 2025. அந்த 2025ஆம் ஆண்டின் சேம் காலண்டர், அதாவது இந்த வருஷத்துல ஜனவரி 1 புதன்கிழமை அப்படின்னா மறுபடியும் எப்ப ஜனவரி 1 புதன்கிழமை வரும்னு கேக்குறாங்க. அதாவது இந்த வருஷத்துல மே 1, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மே 1 ஞாயிற்றுக்கிழமைனா அதே காலண்டர் இந்த வருஷத்தோட காலண்டர் மாதிரி மே 1 30 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அதே காலண்டர் மறுபடியும் மே 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஓகேவா? இந்த வருஷத்தோட சேம் காலண்டர் அப்படியே இன்னொரு நாளும் வரும், இன்னொரு வருஷமும் வரும். அது எந்த வருடம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் இருக்கு பாத்தீங்களா, அதை 4ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? 4ஆல டிவைட் பண்ணி மீதிய கூட்ட போறோம். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஓகேவா? அது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் பாருங்க. இதுதான் மீதி. மீதி வந்து நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா இயரோட 28 கூட்ட போறோம். ஓகேவா? எந்த வருஷம் 2025னா 25ஓட 28 கூட்டணும். மீதி 0 வந்துச்சுன்னா, மீதி 1 வந்துச்சுன்னா 6 கூட்டணும். 2 இல்லது 3 வந்துச்சு அப்படின்னா நம்ம கூட்ட வேண்டிய நம்பர் 11. இந்த டேபிள் மட்டும் தான் உங்களுக்கு மெமரியா இருக்கணும். 1 வந்துச்சுன்னா என்ன சொல்லிருந்தேன், சாரி 0 வந்துச்சுன்னா 28, 1 வந்துருச்சுன்னா 6, 2 இல்லைன்னா 3 வந்துருச்சுன்னா 11. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா போதும், இந்த மெத்தடை ஈஸியா 5 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சம்ம மட்டும் கவனிங்க. ஓகேவா? இப்ப பாருங்க 2025 நம்ம முழுசா கூட டிவைட் பண்ண வேணாம், அந்த அளவு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். லாஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 25 எப்போதுமே லாஸ்ட் 2 நம்பர் தான். லாஸ்ட் 2 நம்பரை 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 6 நாள் 24. அப்ப மீதி என்ன வருது? இது அடிச்சோம்னா 6 வரும். மீதி என்ன வருது? 1 அப்படின்னு வருதா? மீதி 1 வந்துச்சுன்னா நம்மளோட ஷார்ட்கட் என்ன? மீதி 1 வந்தா 6 கூட்ட சொல்லியிருந்தா, அப்ப 25ஓட 2025 பிளஸ் ஒரு 6 எவ்வளோ? 2031. அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான். மீதிய அந்த இயர் கூட கூட்ட போற. ஓகேவா? மீதி வந்துச்சுன்னா அந்த ஷார்ட்கட் வரணும். மீதி 0 வந்துச்சுன்னா 28, 1 வந்துச்சுன்னா 6, 2 இல்லைன்னா 3 வந்துச்சு அப்படின்னா 11. அவ்வளவுதான். அந்த நம்பர் டேபிள்ஸ் தெரிஞ்சுன்னா டக்கு டக்கு நம்ம போட்டு வந்துட்டே இருக்க போறோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. 4 क्वेश्चन நான் போறேன், 5வது क्वेश्चन நீங்க ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா. ஓகேவா? சரி, 2வது क्वेश्चन பாருங்க பார்க்கலாம். 1996. இப்ப லாஸ்ட் 2 நம்பர் எடுக்கிறோம். 96 4ஆல டிவைட் பண்றேன். 2 நாள் 8, ரிமைனிங் 1, 16 இருக்கும். 4 நாள் 16. அப்ப மீதி நம்மளுக்கு என்ன ஆன்சர்? மீதி 0 வருது. கரெக்டா டிவைட் ஆயிடுச்சு. மீதி 0 நாம என்ன பண்ணணும்? 28 கூட்டணும். அப்ப இயர் என்ன? 1996. அதோட ஒரு 28 கூட்டுங்க பார்க்கலாம். 8 14 4, ரிமைனிங் 1. 9 1 10, 10 2 12 2, ரிமைனிங் 1. 9 1 10க்கு 0, ரிமைனிங் 1 2. ஆன்சர் என்ன அப்படின்னா 2024. 1996ஓட காலண்டர் சேம் எந்த வருஷம் அப்படியே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ல வரும். அவ்வளவுதான் ஆன்சர். ஆன்சர் 2024 முடிஞ்சு. புரியுதா? சரி, அடுத்த क्वेश्चन 1965. 1965 இப்ப லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் தான் எடுக்கிறீங்க. 65ன்றது எடுத்துட்டேன். 4ஆல டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். 16 4 64. மீதி என்ன வருது? 1 அப்படின்னு வருது. மீதி 1 வந்துச்சுன்னா என்ன கூட சொல்லிருங்க? 6 கூட்ட சொல்லிருக்கேன். அவ்வளவுதான். இந்த 65ஓட 6 கூட்டினா எவ்வளவு வரும்? 71 வரும். அப்ப ஆன்சர் 1971. நீங்க பார்க்க போறது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேபிள் மட்டும்தான். மீதி 0னா 28, 1 அப்படின்னா 6, 2 இல்லைன்னா 3 வந்துச்சு அப்படின்னா 11. 3க்கு மேல ஏன் சார் மீதி எழுதல? 4 வந்துச்சுன்னா அது 0 வந்துடும். மறுபடியும் 5 வந்துச்சுன்னா மறுபடியும் 4 அடிச்சு மீதி 1 வரும். இந்த 3க்குள்ளே தான் சுத்திட்டே இருக்கும். மீதி வேற நம்பருக்கு எல்லாம் போற வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? மீதி 0 1 2 இல்லைன்னா 3. அவ்வளவுதான். டக்குன்னு 5 செகண்ட் ஆன்சர் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எத்தனை சம் பார்த்துட்டு இருந்தோம்? 3வது சம் பார்த்துட்டோம். 65க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம். 1971 அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? 4வது क्वेश्चन 1506. நம்ம 1900 கிடையாது, 1500 கூட பார்க்கலாம். ஏன் 1500, 1300, 1200 அதெல்லாமே கூட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்ப முதலாம் பானிபட் போர் நடந்த வருஷம் என்ன? 1526. 1526ல முதலாம் பானிபட் போர் நடந்துச்சு. அந்த வருஷத்தோட காலண்டர் அடுத்து எப்போ வந்திருக்கும்? 26 2ஆல டிவைட் 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம்.
4 24 மீதி 2 வருதா? 2 இல்லைன்னா 3 வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? 11 கூட்டினா ஆன்சர். 11 கூட்டு 1537. 1526 காலண்டர் எப்போ வந்துருவோம்? 37ல வந்துருவோம். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப 1526 ஆண்டு காலண்டர் எப்போ வரும்னு கேட்டா நம்ம என்ன செஞ்சா போதும், லாஸ்ட் 2 நம்பர் 0 4 டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் 4, அவ்வளவுதான். மீதி 2 வருது. 2 வந்தா என்ன செய்யணும்னு சொன்னேன்? 2 இல்லைன்னா 3 வந்துச்சுன்னா 11 கூட்ட சொன்னேன். அப்படியே 11 கூட்டுங்க பார்க்கலாம். 1517 அப்படின்னு வந்திருக்கும். 1517. அவ்வளவுதான். இதுக்கான ஆன்சர் முடிஞ்சு. மெத்தட் நல்லாவே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ பண்ண வேண்டியது எல்லாமே அந்த டேபிள் தான். மீதி 0 வந்துச்சுன்னா 28 கூட்டு, 1 வந்துச்சுன்னா 6 கூட்டு, 2 அல்லது 3 வந்துச்சுன்னா 11 கூட்டணும். அவ்வளவுதான். மீதி என்ன செய்யணும்? இயரை 4ஆல டிவைட் பண்ணி மீதியை வந்து அந்த இயரோட கூட்ட போற. ஓகேவா? சரி, இந்த சம்ம உனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா 5வது சம்முக்கான ஆன்சர் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 5வது சம்ம நல்லா பாரு. 1835 ஆண்டின் சேம் கேலண்டர் எந்த வருஷம் வருது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த சம்முக்கு நீ ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணி உன்னோட கமெண்ட்டை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ற பாத்துக்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.